நான் சொன்ன மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 2 ஃபியூல் பம்ப் தான் இருக்குது இங்கே. ஒன்று இங்கே, அதுக்கப்புறம் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி கீழே தான் போகணும். அது மீன் அது கொடைக்கானலேருந்து கீழே போகிற ரூட்டில் இருக்குது. அதனால் இது வினோத்துக்காக இந்த வீடியோ. வினோத்தே நம்ம இதில் எப்படி வண்டி ஓட்டணும்னு உனக்கு தெரியும். இப்போ ஓட்ட முடியாது, ரோடு உடச்சி போட்டிருக்கான்லி. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நிறைய பேர் என்னோட பிறந்தநாள் விஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பிறந்தநாள் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. 6ஆம் தேதி இன்றைக்கி தான். விஷ் பண்ண எல்லாருக்கும் தெரியும். விஷ் பண்ணாதவங்களுக்கு சொல்லிடுறேன், இன்றைக்கி தான் என்னோட பிறந்தநாள். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னா கொடைக்கானலில் இருக்கேன். ஸோ கொடைக்கானல் டே 2. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்க அந்த காட்டேஜ். ஸோ சிங்கிள் பெட்ரூம் தான். ஏன்னா ஃபுல் காட்டேஜ்னா 4 பெட்ரூம் எவ்வளோ இருக்குது, சிங்கிள் தான் எனக்கு 1 போதும். ஏன்னா இந்த வியூக்காக தான். ஸோ பயங்கரமாக இருக்கும். இதுலேருந்து ஆல்ரெடி இந்த ரூமுக்கு வந்துருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி அங்கே இருக்க எல்லாமே நைட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டோடு இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ இதான் வாங்க ரூமை காமிக்கிறேன். ரூம் வந்து பார்த்திங்கன்னா 1300 தான் ரூம் விட்டுருங்க காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் இருக்கா, இதில் யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது ஃபிஷ் டேங்க் இருக்குது. ஸோ அங்கே ஒரு பெட்ரூம் இருக்கா, அது ஒரு பெட்ரூம், தனி பெட்ரூம். ஸோ அதுக்கப்புறம் இதான் நம்மளோட பெட்ரூம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு இதுக்குள்ளே ஒரு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் நம்ம காமிச்சு என்ன பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா, கிளம்ப வேண்டிதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எங்கே போகிறேன்னா கூக்கல், அதுக்கப்புறம் மன்னவநல்லூர், பூம்பாறை. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரக்கிங் வீடியோவில் அந்த 3ஐயும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே யாராவது ஃபஸ்ட் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இன்றைக்கி வந்து பூம்பாறை, கொடைக்கானலில் இருக்க பூம்பாறை, கூக்கல் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னவநல்லூர், இந்த 3 பார்க்க போகிறீங்க. இவங்க கையில் எவ்வளோ அப்படி ஒரு மாதிரி பனி படுந்த மாதிரி ஆயிடுச்சா. ஸோ போகலாம், ஓகேங்களா. ஸோ கான்டாக்ட் நம்பர் என்ன இருக்குது. ஸோ வாரீங்கன்னா ஸ்டே பண்ணிங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரூமை காமிச்சேன் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ரூமு. ஸோ ஜம்முன் இருக்கா. இனி இப்போ எங்கே போகிறேன்னா சாப்பிட போகிறேங்க. ஏன்னா சாப்பிடலை. நைட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபுட்டு எடுக்கல இன்றைக்கி. ஏன்னா நேற்று நைட்டு கொஞ்சம் ஏன்னா ஏறி வந்துருக்கும். ஹில் ஸ்டேஷனில் எப்போவுமே நம்ம கீழேருந்து ஏறி வரோம்னா அன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மாதிரி மூச்சும் கொஞ்சம் திணறும். ஏன்னா டக்குன்னு புதுசாக ஒரு ஆக்சிஜன் கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்மளோட ரூம் ஓனர். நான் போகிறார்ல, இவர் தான் ரொம்ப கைண்ட்லியான பர்சன். ஆனால் இப்படி இருக்கணும், கொஞ்சம் ஹீட்ரு கொஞ்சம் அதிகமாக போடுங்க. ஏன்னா கொடைக்கானலில் பொறுத்த வரைக்கும் ஹீட்டரோட சுவிட்ச் வந்து மெயின் சுவிட்ச் இவங்ககிட்ட தான் எங்கேயோ இருக்குது போல். ஸோ அவங்க டைம் சொன்னாங்க 6 to 9 தான்மா ஹீட்ரு போடும் அப்படின்னாங்க. அதான் சொன்னேன்னா எந்திக்கிறதுக்கு லேட் ஆகிரும்ண்ணா, கொஞ்சம் லேட்டாகவே போடுங்க அப்படின்னு. ஓகேம்மா பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறேன்னா ஃபியூல் போடணும். அதுபடி இந்த லேக்கை சுற்றி காமிச்சிட்டு உங்களுக்கு என்ன, நான் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸே எடுக்கலை. நான் நேற்று பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டு, ஸோ அது பக்கத்தில் இன்னொரு வியூ பாயிண்ட் இருந்தது, அங்கே தான் போயிருந்தேன். அங்கே என்ன பண்ணேன்னா சும்மா தான் எடுத்தேன்னா நல்லா ஒயிட் கலரில் ஃபாக் இருக்குண்ணா. நான் அந்த ஷார்ட்ஸ் ஆனால் இதில் அப்லோட் பண்ணுறேன், காமிக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது மெஸ்ட்டு. வீடியோவே எடுக்க முடியல, கேமராவும் இதாகிடுச்சு, ஃபுல்லாக ஒயிட் கலரில் காமிக்கு. இன்ஸ்டாவில் சார்ஜ் இல்லை, நம்மளோட இன்ஸ்டாவில் சார்ஜ் இல்லை, மொபைல் எடுத்தேன். ஸோ அது கொஞ்சம் ஃபன்னாகிடுச்சுன்னு வைங்களா அந்த விஷயம். இது வினோத்துக்காக இந்த வீடியோ. வினோத்தே நம்ம இதில் எப்படி வண்டி ஓட்டணும்னு உனக்கு தெரியும். இப்போ ஓட்ட முடியாது, ரோடு உடச்சி போட்டிருக்கான்லி. ஆனால் நல்லா இருந்துங்க. நாங்கள் அப்படி நேற்று அப்படியே இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே வாக்கில் ஒரு 5 கிலோமீட்ரு ஃபுல்லாக வாக் போனோம், செம்மையாக இருந்து. ஹாய் சூர்யா, யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பர்சன், அவங்க கூட தான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் ரிவீல் பண்ணுறேன், அது யாருன்னு காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ காமிக்காமலாம் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கண்ணாடியில் தெரிஞ்சிருக்கும். ஒயிட் கலர் டிஷர்ட், ப்ளூ கலர் ஜீன். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் காமிக்கிறேன், ஓகே. இங்கே இருங்க, தூசி அந்த லேக்கில் இருக்க குப்பையெல்லாம் எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேக் வியூ. இந்த கொடைக்கானலோட லேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேக்கை ஃபுல்லாகவே இப்படி நம்ம நடந்தே போகலாம். இப்போ வெஹிக்கிள் போகலாம், நோ என்ட்ரி. இந்த சைட்லேருந்து மட்டும்தான் போவோம், அந்த சைட்லேருந்து வண்டி வராது. அப்படி தான் போட்டிருக்கு போர்டு, ஆனால் அப்படி இல்லை. நான் நேற்று நானே பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்தேன். ஏன்னா திரும்பி சுற்றணுன்னா திரும்பி ஒரு 3.5 கிலோமீட்டர் சுற்றி போகணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் திரும்ப இப்படி தான் வந்தேன். ஆனால் இல்லை 1 வே தான் போட்டிருக்கோம். இப்போது லேக் வியூ, அது பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அந்த வழியாக தான் போயிட்டு ஃபியூல் போடணும். ஒரு பாயிண்ட் தான் இருக்குது ஹில் ஸ்டேஷனில். அந்த ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சில இடத்துல மேடு மாதிரி வர இடத்துல பார்த்தீங்கன்னா த்ராட்டில் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ பெட்ரோல் நிறைய கன்சியூம் ஆகும்.
அதனால் இப்போ போய்ட்டு ஒரு 200 rupees 300 rupees பெட்ரோல் பண்ணோம். நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கொடைக்கானல் வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சு ஃபியூலுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் கொடைக்கானலுக்கு வரக்கு பார்த்தீங்கன்னா 1200 rupees ஃபியூல் ஆயிருக்கு. திருநெல்வேலியிலேருந்து பழனி வந்து இப்போ நான் டேரெக்டாக வத்தலை கொண்டு இதுலேயே வந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். நான் வந்து பழனி வந்து பழனியிலேருந்து இவங்களை பிக் பண்ணிவிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இல்லைனா 1000க்குள்ளே முடிச்சிருப்பேன். என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா மைலேஜ் நீங்களே பார்த்துங்க எவ்வளோ கொடுக்குது கொடைக்கானலுக்கு. என் வண்டி இப்போ ஒரு 40 கொடுக்குற வண்டிக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்துங்க. ரொம்ப அறுக்க விரும்பலை. அப்படியே லேக்கை காமிக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லேக்கோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அதெல்லாம் இருக்கா. நான் இதெல்லாம் போக மாட்டேன், எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இதெல்லாம் சரியான ஸ்கேமு. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. இங்கே நிறைய V2 இருக்குங்க. R15 V2 பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நிற்கி இந்த லோக்கலில் உள்ளவங்களே இதை வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ லோக்கல்லனா மலைக்கு மேலே ஏறணுமே பெயின் இருக்கும் அப்போலாம் யாரும் நினைக்கல. நிறைய வண்டி இருக்குது இதில். இங்கே V2 தான். யாரில் திரும்பினதே தெரிலங்க. அபாடு திரும்புகிறான். பின்னால் அவன் பார்க்கவே இல்லைன்னா அது பின்னால் ஃபேமிலி நடந்து வந்துகிட்டு இருந்து ஒன்றும் பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பஸ் ஸ்டாண்டு போகிறது இந்த ரூட்டு. ஸோ மேலே பஸ் ஸ்டாண்டு போயிட்டு ஃபியூல் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் போனோம். சாப்பிடாமல் எங்கேயும் போனோம் என்ன ஆகும், தலை சுத்தம். ஆனால் இந்த வண்டியை குறை சொல்கிறாங்களா, நம்மளோட V2 குறை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நம்ம வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமல் வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து வண்டி ஓடாது, இந்த வண்டி நல்லா இல்லை, பழைய மாடல் அப்படிங்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன தான் பழைய மாடலாக இருந்தாலும் வண்டி என்ன ஆகுது, ஓடுது. அப்போ அவங்களுக்கு தெரியாண்டாம் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு வண்டி அப்படின்னு. வெளி தோற்றங்கள் வேணால் எப்படியா இருக்கலாம், ஆனால் ஸோ இங்கே ஏன்னா மொத்தத்தில் 2 பெட்ரோல் பங்க் தான் இருக்குது. கொடைக்கானலுக்கு ஊருக்குள்ள ஒன்று, அது மாதிரி கொடைக்கானலுக்கு வெளியே போகிற பாதையில் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். மொத்தத்தில் 2 இங்கே இருங்க. இங்கே ஒரு V3 ப்ளூ கலராக சொன்ன மாதிரி தாங்க. பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 2 ஃபியூல் பம்ப் தான் இருக்குது இங்கே. ஒன்று இங்கே, அதுக்கப்புறம் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி கீழே தான் போகணும். அது மீன் அது கொடைக்கானலேருந்து கீழே போகிற ரூட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் கொடைக்கானல் வாரீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபியூல் போட்டு வச்சிங்க. சரி நம்ம வண்டி போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ 1 லிட்டருக்கு வண்டி அப்படியே 50 கொடுக்கண்டா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஹில் ஸ்டேஷனில் அப்படி கொஞ்சம் மாறும். அதனால் எக்ஸ்ட்ரா போடுறது தப்பு இல்லை. ஆனால் இது இங்கே வந்து வாங்கணுன்னா திருப்பி நீங்கள் எவ்வளோ தூரம் வரணும்னு பார்த்துங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. பசங்களோட வரும்போது வேறு ஃபண்ணுங்க. இப்போ நிறைய வண்டி வருவீங்க பசங்களோட வரும்போது, ஃபேமிலியாவோ இல்லை கப்புள்ஸாவோ வரீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது தப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலில் இன்னொரு மார்க்கெட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட்டு, கடை, ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம. இன்னும் அதை ஃபோட்டோ எடுத்ததுக்கு பாப்பா அது எதாவது இடிச்சிருப்பானா இருக்கும். இல்லை ஹாய் சாட போண்டாமா புஜ்ஜு, சாட போண்டாமா. சாவட அங்கே போய் நான் கழுத்திக்கலாம்.
சாப்பிட்டாச்சுங்க. நல்ல டீசெண்டான ஒரு ஹோட்டல், டீசெண்டான ஃபுட்டு. என்னென்னா ஒரு நெய் ரோஸ்ட்டு, ஒரு மசாலா ரோஸ்ட்டு, அப்புறம் 2 கலக்கி. ஸோ பில் வந்து பார்த்திங்கன்னா 150. சரிங்களா, நல்ல ரேட்டு தான். சாப்பாடு நல்லா இருந்து ஒரு டீசெண்டான பிளேஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்லேயே சாப்பிட்டோம்னு எங்களாம் டூரிஸ்ட் பிளேஸில் அமௌண்ட் நிறைய மிச்சப்படுத்தலாம். ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கோம், பெரிய கடையில் போய் சாப்பிட்டு எந்த 2-3 கடையில் எந்த கடையில் சாப்பிட்டாலும் மோஸ்ட்லி நான் ஒரே மாதிரி தான் இருக்கோம். எங்களா ஆம்பியன்ஸ் வேணால் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஃபுட்டுக்கு வந்து நம்ம அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போது ஃபுட்டு எல்லா இடமும் இப்போ எல்லா இடத்துலையும் குவாலிட்டியும் ஒரே மாதிரி இருக்கணும். எங்களேன் ஆம்பியன்ஸ் மட்டும் தான் வித்தியாசம். ஸோ அதுக்கு வந்து நம்ம அவ்வளோவா செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் ட்ராவல் போகிறேன். ஸோ அந்த இதில் நான் அதிகமாக எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணுறதை விட அதை பெட்ரோல் போட்டு கூட ஒரு இடம் 2-3 இடம் சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ ட்ராவலர் யாராக அந்த இன்னொரு இதுக்கு போயிருந்தோம், ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பூம்பாறை போகிறோம். பூம்பாறை, மன்னவநல்லூர், அப்புறம் அந்த ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி காட்டேஜ்னால் செம்மையாக இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குங்க. ஹைட்டில் இருக்கிறதுல இன்னும் 2-3 ப்ராப்ளம் என்னென்னா, திங்ஸ் வாங்கணும் இல்லை ஏதாவது இப்போ ஒரு எமர்ஜென்சி ஒரு டேப்லெட் வாங்கணும்னா கூட மேலேருந்து கீழே ரொம்ப தூரம் வரணும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி இதில் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எமர்ஜென்சி எப்போ வரோன்னு தெரியாது, எப்போ தலைவலி வரோன்னு தெரியாது, எப்போ உடம்பு வலி வரோன்னு தெரியாது, ஹார்ட் அட்டாக்கே எப்போ வரோன்னு தெரியாதுன்னு வைங்களேன். அதனால சேஃபாக எல்லாம் இருக்கிற மாதிரி இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். ரெண்ட்டும் அதிகமாக இருந்திருக்கும் தம்பி. அதுக்கப்புறம் என்னது சாப்பாடு ஹோட்டல் எல்லாமே ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். நிறைய காசு கேட்டிருப்பாங்க அப்படின்னாரு. ஏதோ லக்கீலி நல்ல டே வந்துட்டேன். ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்தேன் கேமரா. அதுமாதிரி டாமினோரும் இங்கே நிறைய கிடக்குங்க. ஏன்னா இந்த ஏரியா ஹில் ஸ்டேஷன் ஏரியானோட டாமினோர் நிறைய கடை, அந்த ஹிமாலயன் நிறைய கிடக்கு, புல்லட் நிறையா இருக்குது. சொல்லி முடிக்கல, இன்னொரு புல்லட் போச்சா, அப்போ ஒரு டாமினன் போச்சா. கொடைக்கானல் ரோஸ் பூங்கா. எல்லாரும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு போகிறாங்க, என்னன்னு தெரியலையே. ஸோ ஒவ்வொரு டேனிங்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது இங்கே. இப்போ நான் சொன்னேன் ரோடெலாம் செம்மையாக இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஏரியா, அமௌண்ட் கொடுக்குறாங்க சரிங்களா. இதில் போகிற இடத்துல வேறு இது வேறு வாங்குறாங்க, 20 ரூபா வேறு அமௌண்ட் வாங்கிக்கிடுறாங்க. அப்போ இந்த இடம் எப்படி வச்சுருக்கணும் அவங்க சொல்லுங்கள். ஆனால் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது, பராமரிப்பு இல்லை. இங்கே இருக்க ரோடு பாருங்க, பேட்ச், இதெல்லாம் குட்டி பேட்ச் தான். ஆனால் ரோடு அந்தளவுக்கு குறை சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஊட்டி டு சம்திங் போகிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் டக்குன்னு ஞாபகம்ல ரொம்ப மோசமாக இருக்கும். இது கொஞ்சம் அந்தளவுக்கு பரவாயில்ல. எம்மாடி பரவாயில்லன்னு சொல்லும் போது தான் கீழே விழுறேன். டொம்முன்னு சொல்ல மாட்டேன் இனிமேல் பரவாயில்லன்னு. ஆனால் கிளைமேட் செம்மையாக இருக்குங்க, சில்லாக இருக்குது. வெயில் அடிக்குது, ரொம்ப சில்லாகவும் இல்லை, ஏன்டா குளிராக இருக்குங்கிற மாதிரியும் இல்லை, ஏன்டா வெயில் அடிக்குங்கிற மாதிரியும் இல்லை, சூப்பராக இருக்குது. வேற ஒரு பைக்காரன் நம்ம ஓட்டுறதை பார்த்து பயந்துட்டு வரான். என்ன பைத்தியக்காரன் மாதிரி ஓட்டுறான், இடித்து தொலைஞ்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி வரான் ஒருத்தன். குரங்கே நிறைய குரங்கா. 12 கிலோமீட்டரு பூம்பாறை உள்ளே திரும்பிட்டோம். போர்டு வச்சு போட்டிருந்து பூம்பாறை உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி. அமைதியாக இருக்குங்க. நேரத்துலாம் என்ன உலகண்டா இது, நம்ம இவ்வளோ நாள் அப்போ என்ன உலகத்தில் இருந்தோங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம எவ்வளோ சத்தமாக எவ்வளோ சவுண்டாக இருக்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ஆனால் நேற்று இங்கே சவுண்டே இல்லைங்க, சவுண்டே இல்லை, அமைதியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டிங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படிப்பட்டவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அனுப்பிவிட்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி கொஞ்சம் நாள் சுற்றி பார்த்துட்டு வாங்க. எம்மா ஜஸ்ட் மிஸ்ஸு. காரை இப்போ கொஞ்ச நாள் அழுத்தி தட்டியிருப்பான். மயிர் இலையில் உயிர் தப்பினான் கார்காரன். கப்புள்ஸாக போகிறாங்கங்க. ஷே
இங்கே ஏதோ பஞ்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வண்டி வருதுங்க. எல்லாரும் இந்த பூம்பாறை ஹைப் ஏற்றி விட்டு பூம்பாறைக்கு நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பூம்பாறை, அந்த மன்னவநல்லூர், அதே மாதிரி ஃபால்ஸு. ஸோ இது எல்லாருமே நல்லா ஹைப் ஏற்றி விட்டனால அப்படி இருக்குன்னு நினச்சி போகிறாங்க. ஏன்னா நான் இது முன்னாடி போயிருக்கேன், சேனல் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க ஹைப் ஏற்றி விட்டு போகிற அளவுக்கு விசேஷம் கிடையாது. புரியும்னு நினைக்கிறேன் சொல்கிறது. அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது. ஓகே, அப்படி இருக்கும். இடம் தான் தரமாக இருக்குங்க. இங்கே இருங்க, ஃபுல்லாக பைன் ட்ரீ. ஃபுல்லாக டூரிஸ்ட் தான். அங்கே பள்ளம் 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 பள்ளம். பேக் பிரேக் வச்சதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் பிரேக்கு டயர் வந்து பார்த்திங்கன்னா 60க்கு 40 இருக்குது. சரிங்களா, 100க்கு ஒரு 20% தான் நல்லா இருக்குது டயரு. இதில் எங்கே எல்லா ரோட்டும் உடஞ்சி தான் இருக்கப்பா. எதில் போவேன்? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேனிலையோ இல்லை மதுரைக்கோ வந்துட்டு இல்லை பஸ்லையோ கார்லேயோ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டெம்போ ட்ராவலிங் இருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமாடா குமார் தெரியலையே. ஆனால் நல்லா இருக்கும்ல இப்படி போகிறதுக்கு. சார் பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லைடா சூர்யா, ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம், தட்டி தூக்கலாம், கவலைப்படாத. இங்கே ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இருக்காங்கங்க. இங்கே இடமும் இல்லை, வண்டி இல்லை. மேலேருந்தே நடப்பானா? ஒருவேளை நடப்பான். ஸோ பாருங்க, கூக்கல் வந்து 22 கிலோமீட்டரு, மன்னநல்லூர் 22, பூம்பாறை 9 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ 9 கிலோமீட்டரில் பூம்பாறை வந்துடும். பூம்பாறை ஒரு விசிட் அடிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கூக்கல் போகிறோம், மன்னவநல்லூர் போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸ் போகிறோம். அட்ரா 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 அட்ரா, ஐயோ போயிடுறான், மேலே போயிட்டான். வந்துட்டான்டா. இறங்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இறங்கும்போது இப்படியே வருவோமா கீழே ஓடி, அதனால் பெட்ரோல் ரொம்ப அடி வாங்காது. பூம்பாறை 1.6 கிலோமீட்டர். ஆல்சீஷனே ரோட்டில் நிற்கி. இவ்வளோ தான் கிராமம். வந்தாச்சு.
சாமி பார்த்துட்டு வந்துருவோமா?